அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொள்வது, அதாவது ஈமானுடைய அடிப்படைகள் 6. அதுல அல் ஈமானு பில்லாஹி, அல்லாஹ்வை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். எப்படியெல்லாம் நாம் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையான விஷயங்களைத்தான் நாம் என்ன செய்கிறோம், இந்த பாடத்தின் வாயிலாக படித்துக் கொண்டு வருகிறோம். அப்ப அல்லாஹ் தான் படைப்பாளன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அளவற்ற அருளாளராக இருக்கின்றான் என்கின்ற அந்த விஷயங்களை நம்ம என்ன செஞ்சோம், இறுதியாக படிச்சோம். இந்த உலகத்துல நமக்கு எல்லா விதமான அருட்களைகளையும் தருபவன் அந்த அல்லாஹ் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ்வின் மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன், இப்படிதான் ஈமான் கொள்ளணும். நாம வெறும் அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு நம்பிக்கை கொள்வது அல்ல. நான் ஈமான் கொண்டிருக்கின்ற அந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் அளவற்ற அருளாளன், அவன் அளவற்ற அருளாளன். எல்லா உயிரினங்களுக்கும் அவன் தன் அருளை வழங்கிக் கொண்டிருக்கிறான். கருவில் இருக்கும் குழந்தைக்கு அவன் அருள் வழங்குகிறான். கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு உணவை வழங்க வேண்டிய முறைப்படி அவன்தான் வழங்குகிறான். குழந்தை பிறந்த பின் அதற்கான பாலை அதன் தாயிடம் உருவாக்கி குழந்தையின் பசியை போக்குகிறான். இப்படிலாம் நம்ம அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளணும். அதுதான் உண்மையான நம்பிக்கை என்பது. வெறும் அல்லாஹ் இருக்கிறான் என்கின்ற நம்பிக்கை போதுமா என்று கேட்டால் போதாது. அது எல்லாரும் நம்புவாங்க. பல கடவுள் கொள்கை உடையவர்கள் கூட அல்லாஹ் இருக்கிறானா, அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய பண்புகளோடு நாம் நம்ப வேண்டும். அல்லாஹ் எப்படிப்பட்ட பண்புடையவன்? அர் ரஹ்மான் அர் ரஹீம். அல்லாஹ் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். இந்த உலகத்தில் அல்லாஹ் எல்லாருக்கும் அளவற்ற அருளாளனாக இருப்பான். அவர் நன்மை செய்தாலும் சரி, தீமையை செய்தாலும் சரி, அவர் தொழுதாலும் சரி, தொழாமல் இருந்தாலும் சரி, நோன்பு வைத்தாலும் சரி, நோன்பு வைக்காமல் இருந்தாலும் சரி, இன்ன பிற கடமைகளை அவர் செய்தாலும் செய்யவில்லை என்று சொன்னாலும் இந்த உலகத்தில் எல்லோருக்கும் அல்லாஹ் தன்னுடைய அருளை வழங்கிக் கொண்டுதான் இருக்கிறார். அப்படிதானே? நமக்கு மட்டுமா அல்லாஹ் ரிஸ்க் வழங்குகிறான்? காபிர்களுக்கும் அவன் வழங்கத்தானே செய்கிறான். முஷ்ரிக்கீன்களுக்கும் அல்லாஹ் வழங்கத்தானே செய்கிறான். யூதர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வே இல்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் ரிஸ்க் வழங்கித்தான் இருக்கிறான். ஏன்னா இந்த உலகத்தில் அவன் அளவற்ற அருளாளன், அளவற்ற அருளாளன். ஏன்னா அவன் தானே மனிதர்களை படைச்சான். எல்லோரும் அவனுடைய அடிமைகள் தானே. முஸ்லிம்கள் மட்டும் அவனுடைய அடிமைகள் இல்லையே. ஒட்டுமொத்த மனித சமூகமும் அல்லாஹ்வுடைய அடிமைகள் தானே. அப்ப அதனால அல்லாஹ் என்ன செய்வான், இந்த உலகத்தில் தன்னுடைய அளவற்ற அந்த அருளை என்ன செஞ்சிருவான், பொழிந்துடுவான். ஆனா மறுமையில் நிகரற்ற அன்புடையோன். மறுமையில் தான் அல்லாஹ் தான் யார் என்பதை காட்டுவான். யாரெல்லாம் தன்னை நம்பினார்களோ, யாரெல்லாம் தன்னை ஈமான் கொண்டார்களோ, யாரெல்லாம் தன்னுடைய ஆற்றல் எவ்வளவு மகத்தானது பெரியது என்பதை விளங்கிக் கொண்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய நிகரற்ற அன்பை அங்கே செலுத்துவான். அப்படின்னா என்னது? சொர்க்கத்தை கொடுப்பான். அவர்களுக்கு பரிசாக அல்லாஹ்வை யாரெல்லாம் நம்பி இந்த உலகத்தில் பயணித்தார்களோ, அல்லாஹ்வுடைய கட்டளையை பேணி வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன? மறுமையில் பரிசு சொர்க்கம் இல்லையா? அந்த சொர்க்கத்திற்காக நாம் இந்த உலகத்துல வாழணும். அப்ப நான் அல்லாஹ்வுடைய அந்த ஆற்றலை தெரிந்து கொள்ளணும். அல்லாஹ் அளவற்ற அருளாளனாக இருக்கிறான் என்பதை நாம் என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ளணும். ஓகேவா? இதுதான் நம்ம சென்ற பாடத்துல படிச்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ்.